வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோயில், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சது திருச்செந்தூர் முருகன் கோயில் என்ன, ஆனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் முருகன் 6 படை வீட்டில் 2வது படை வீடாக திகழ்கின்றது. இது தமிழ்நாட்டு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ளது. இந்த கோயில் சென்னையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த கோயில்கிட்ட வரலாற்றை பற்றி பார்க்க போனால், பழமைகளை பற்றி பார்க்க போனால், சங்ககால இலக்கியங்கள், அதாவது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த கோயில் 2000 தொடக்கம் 3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கூறப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு கடற்கரையோரத்தில் இருக்கிற ஒரே ஒரு கோயில் இதுவாகத்தான் கருதப்படுகின்றது. கடற்கரையோரத்தில் முருகப்பெருமானுக்கு எப்பவுமே கோயில் இருக்கிறது இல்லை, ஆனால் இந்த கோயில் ஒரே ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. அதுலேயும் 6 படை வீட்டில் 1 படை வீடாக இருக்குது. மீதி 5 படை வீடுகளும் மலை அல்லது குன்றுவல்ல தான் இருக்குது. சூரன் போரை பற்றி எல்லோரும் அறிந்திருப்போம். அந்த சூரன் போர் எங்கே முதலில் நடந்தது என்றால் இந்த கோயிலுக்கு அருகாமையில் தான். இந்த சூரபத்மனை முருகப்பெருமான் ஆட்கொண்டு எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதுதான் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நடந்தது. அதன் பிறகு முருகப்பெருமான் இந்த கோயிலில் எழுந்தருளியிருக்கார். அதால் தான் இந்த கோயிலுக்கு திரு ஜெயந்திபுரம் என்று முந்தி அழைக்கப்பட்டது. ஜெயந்தி என்றால் வெற்றி. அந்த பேர் பின்னர் மருவி திருச்செந்தூர் என்று மாறியது. சூரபத்மனை வெற்றி பெற்றது எவ்வாறு என்று அனைவருக்கும் தெரியும். அந்த இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்க நான் கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டேன். அநேகமாக உள்ளுக்கு வீடியோ எடுக்க இயலாது. நாங்கள் கொண்டே எங்களுடைய வீடியோவோ அல்லது கேமராக்களையோ எலக்ட்ரானிக் உபகரணங்களோ வைத்துட்டு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் எடுக்க வேணும், தரிசனம் பார்க்க வேண்டும். அவ்வாறு பார்த்து விட்டு வெளியில் வந்து எடுத்த வீடியோக்கள் தான் இது. நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரேன்னா காலமே 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டும் இருக்குது. ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் எடுத்தாலும் நீங்கள் லைனில் நின்று தான் போகணும். நார்மல் தரிசன டிக்கெட் எடுத்தாலும் லைனில் நின்று தான் போகணும். சில நேரங்களில் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் குயிக்காக அவங்கள கோயிலுக்குள்ளே கொண்டுவிடும். நீங்கள் இப்போ பாருங்க, கடல் எவ்வளோ மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்களும் முருகனின் தரிசனத்தை முடித்துவிட்டு அந்த நேரம் வெளியில் வந்து நின்று கடலையும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்களோன்னு சொன்னால் கணக்க விடயங்கள் இந்த இடங்களில் பார்க்கத்தக்கதாக இருக்கும், என்ஜாய் பண்ணத்தக்கதாக இருக்கும். முருகனின் தரிசனம் ஒரு பக்கம் இருக்க, இந்த சுற்றுச்சூழலே உங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடும். நான் போய் நிற்க மக்கள் இந்த இரவு 9:30 ஆகியும் அந்த இடங்களில் இருந்து தாங்கள் எவ்வாறு அந்த இடத்தை அருமையை ரசிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள். அந்த சுனாமி 2004ஆம் ஆண்டு நடந்த சுனாமி கூட இந்த கோயிலை தாக்கவில்லை என்று தான் சொல்லினேன். அதன் உண்மையான ஒரு தகவல். நான் போய் பார்க்க எல்லா இடமுமே போட்டிருந்தது திருச்செந்தூர் முருகனுக்கு சுனாமி வரவில்லை என்று சொல்லி. நீங்கள் பார்க்க தெரியும், கடலுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. இருப்பினும் இந்த கோயிலை சுனாமியால் பாதிப்பு எதுவும் வரவில்லை. ஸ்ரீலங்காவில் பல இடங்களில் அழிவு ஏற்பட்டது. சுனாமி எல்லாம் உள்நாட்டுக்கே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் வரை தண்ணி வந்தது. இந்த கோயிலின் மகிமை எவ்வாறு இருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சுனாமி கூட இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு கிட்ட வராமல் வெவ்வேறு இடங்களில் போய் தாக்கி இருக்குது. அவ்வாறான ஒரு பெரிய மகிமை பெற்ற ஒரு கோயில் தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். 6 படை வீட்டில் 2வது படை வீடாகவும் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற ராஜகோபுரத்தை பற்றி ஒரு சிறப்பாக பார்ப்போம் என்று சொல்லி. திருச்செந்தூரில் உள்ள முருகனின் சன்னதியின் மேற்கு திசையில் தான் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கித்தான் காட்சி தருகின்றார் எல்லா மக்களுக்கும். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதால மேற்கு கோபுரம் தான் கட்டப்பட்டது. முருகனின் மூலஸ்தான பீடத்தை விட இந்த கோபுரத்தின் வாசல் உயரமாக இருப்பதால் இந்த வாசல் எப்பவுமே அடைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவில் முருகனின் திருக்கல்யாணத்தின் போது ஒரு நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசல் திறந்திருக்கும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதியும் இல்லை. ஸோ இந்த வாசல் எப்பவுமே மூடப்பட்டுத்தான் இருக்கும்.
இந்த கடற்கரை கோயிலுக்கு செல்லும் பாதையில் தான் துண்டுக்கை விநாயகர் கோயில் இருக்குது. நீங்கள் துண்டுக்கை விநாயகரை கும்பிட்டுட்டு நேர முருகன் கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் திருவிழாக்களை பற்றி பார்க்க பங்குனி உத்தரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படும். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் மக்கள் வந்து மண்டபத்தில் நித்திரை கொண்டிருக்கார்கள். இந்த மக்கள் நாளைய காலமே தரிசனத்துக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இந்த மண்டபத்தில் நித்திரை கொள்கிறார்கள். சிலர் கோயில் வாசலில் நித்திரை கொண்டு பார்க்கத்தக்கதாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு எப்பவுமே முடிக்காணிக்கை, அதாவது உங்களுடைய அழகை குறைத்து அந்த அழகையே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த முடிக்காணிக்கை செலுத்தி அந்த காணிக்கையை கொடுக்க முருகப்பெருமான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு தேவையான அருளை பாலிப்பார் என்பது ஒரு ஐதீகம். அதனால் தான் இந்த முருகன் கோயிலும் மொட்டை அடித்தல் அல்லது காது குத்தி காவடி ஆடுதல் போன்றவை மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகியிருக்குது. திருச்செந்தூர்லேருந்து அடுத்ததான் நான் போகிறது கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரி திருச்செந்தூர்லேருந்து 91 கிலோமீட்டர் தூரத்தில் தானே இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 மணித்தியாலத்தில் போகலாம். அதில் கிட்டத்தானே இருக்குது. 2 மணித்தியாலம் மெயின் எடுக்குதுங்க. இந்த ரோட்டுகள் கொஞ்சம் சின்ன ரோட்டுகள், அதால் 2 மணித்தியாலம் எடுக்குது. சில நேரம் அது 90 கிலோமீட்டர், சில நேரம் 100 கிலோமீட்டர் ஆகும் இருக்கும். நீங்கள் போகிற வழியால் எந்த வழியால் நீங்கள் போகிறீங்களோன்றதை பொறுத்தும் இருக்கும். இடையில் நீங்கள் வந்து NH44 அந்த ஹைவேயில் வந்து கடைசியாக ஜாயின் பண்ணி கடைசி கன்னியாகுமரியை போய் மீட் பண்ணுவீங்க. இடையில் போய்க்கு கிண இடங்களில் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு கோயிலில் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்குது. என் டிரைவர் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்ததால் இரவு டிரைவிங் செய்ததை இங்கேருந்து 9:45 வலிக்கிட்ட நாங்கள் கன்னியாகுமரிக்கு 11:45 போயிட்டோம். கன்னியாகுமரிக்கு போய் என்ன பிளான்னு சொல்லிச்சோன்னா, கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். காலமே அந்த சன்ரைஸ் வீடியோ பார்க்குறோம். அதுக்கு பிறகு வந்து என்னென்ன செய்துனாங்கன்னு சொல்லி அந்த சன்ரைஸ் பார்த்த போல உங்களுக்கு சொல்கிறேன். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்குறது வந்து ஒரு அமேசிங்கான, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் நான் கருதி கொண்டு போகிறேன். என்னென்னா கன்னியாகுமரியில் நீங்கள் சன்ரைஸும் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம். கன்னியாகுமரி என்ற இடத்துதான் அந்த இந்தியாண்ட முனை, அதாவது கடைசி தொங்கல் முனை என்று சொல்லப்படுகிற இடம். இந்த இடத்துல நீங்கள் சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குறதுக்கான ஒரு இடம் தான் இது. இரவு வேளை நாங்கள் இப்போ NH44 போகிறோம். பார்க்கவே தெரியும் எவ்வாறு கட்டியிருக்கிறேன்ட்டு. இந்த NH44 இந்தியா ஃபுல்லாக எல்லா இடமுமே போகுது. அதாவது கன்னியாகுமரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போகிற ரோட் வந்து இந்த NH44 என்ற ரோட் தான். இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் எங்களுக்கு டிரைவிங் வந்து இந்த ரோட்டுக்கு நான் போட்டு நல்லா ஈஸியாக போய் கொண்டு. இடையில் நாங்கள் வந்தது ஒரு சின்ன ரோட்டுகளால் வந்து தான் இந்த ரோட்டுக்கு வந்து என்ட பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்தியா வந்தீங்களோன்னு சொல்லிங்கன்னா எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு டிரைவரை பிடித்தீங்களோன்னா நீங்கள் 7-8 நாள்லேயே ஃபுல் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் பார்க்கலாம். ஆறுதலாக பார்க்குறேன்னு சொல்லிட்டுனா 1 மந்த் எடுத்து வடிவாக நின்று பார்த்துட்டு வரலாம். அவ்வாறு கணக்கு கோயில் பார்க்கத்தக்க இடம் தான் இந்த இந்தியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி அவைகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பாஸ் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் பண்ண வேணும்னு நீங்கள் விரும்பினீங்களோன்னு சொல்லிட்டுனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில், அதாவது நாளைக்கு நாங்கள் கன்னியாகுமரியில் நிற்போம். கன்னியாகுமரியின் வீடியோ அவளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.